ஸோ இந்த 2026 தமிழக தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல முனை போட்டிகள் நிலவுது. திரையுலகில் வந்து விஜய் வந்திருக்காரு. கூட்டணி கட்சிகள்லயும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதால, மக்கள் வாக்கு செலுத்தும்போது எதை மனசுல வச்சு வாக்கு செலுத்துவாங்க? மக்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும்? அப்படின்றது தான். இப்போ நம்ம மக்கள் முன்ன விட இப்போ கொஞ்சம் கவனமாக தான் இருக்காங்க. இப்போ முதல்ல எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, நம்பகத்தன்மையோட யார் இருக்கிறாங்க, இன்னொன்று இவங்க வந்து நம்மளுடைய உரிமை சார்ந்து இருப்பாங்களா. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி நம்ம வந்து ₹1 கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு மிச்சம் ஏதோ 25 பைசா தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 75 பைசா நம்ம அங்கே கொடுக்குறோம். மிச்ச ஊரில் வந்து 20 பைசா கொடுக்குறாங்க, ₹2000 கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ நம்ம கான்ட்ரிபியூட்டராக இருக்கும் இந்தியாக்கே. அப்போ நமக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம கேட்கும் போது நமக்கு சரியான முறையில் வழங்குறது தான் ஒரு முறையாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒன்றிய அரசு வந்து கால் பதிக்க முடியல, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் கூட இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் ஒரு வஞ்ச பார்வை இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இங்கே தெரியுது. அப்போ அதையும் சேர்த்து ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட செயல்படக்கூடிய ஒரு கட்சியோ ஒரு கொள்கையோ எதுவோ அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து மக்கள் கொள்கை சார்ந்து தான் வாக்களிக்கிறாங்க. அது கொள்கை சார்ந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, எலெக்ஷன் அது மாறுபடுறது இல்லை. எப்போவுமே மாநில சுயாட்சி இங்கே இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே ஏறக்குறைய ஒரே கொள்கைகள் தான். ஸோ அது எப்போவுமே நிலச்சிருக்கணுங்கிற மனநிலை எப்போவுமே மக்கள்கிட்ட இருக்குது. தேசிய கட்சிகளை யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னவா நடக்கும்னா, இங்கே ஏன் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற அந்த போட்டி எப்போ இதாகும்னா, அந்த ஒரு பீரியட் நடக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கடைசி 2-3 வருஷங்களில் என்ன பண்ணாங்கங்கிறத மக்கள் மெமரியில் அது ஈஸியாக பதிவாயிடும். அதனால தான் எப்போவுமே ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையும் சரி, கலைஞர் ஆட்சியிலையும் சரி, இப்போ ஸ்டாலின் சார் ஆட்சியிலையும் அதே தான் நடக்குது. கடைசி 2 வருஷங்களில் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிப்பாங்க, நிறைய நல்லது செய்கிறதுக்கான ஸ்கீம்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி எல்லா எலெக்ஷன்லையும் அது வந்து மக்கள் மைண்டில் போய் சேர்ந்துடும். என்ன செஞ்சாங்க அது வந்து அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்று, தேர்தல் அறிக்கைங்கிறது எப்போவுமே நமக்கு ஒரு பெரிய திருப்பு முனையான ஒரு விஷயந்தான். எந்த கட்சி வந்து அறிவிக்கிற தேர்தல் அறிக்கையில் கொடுக்குற திட்டங்கள் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா 2 கட்சியும் மாறி மாறி இலவசங்களை நிறைய கொடுப்பாங்க. இலவசங்களில் தப்பு இல்லை, அதில் யாரால் செய்ய முடியும், இவங்க இதை நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அலசி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தமிழக மக்களுக்கு எப்போவுமே இருக்குது. அந்த நம்பகத்தன்மையும் கடைசி 2-3 வருஷங்களில் என்ன மாதிரி செஞ்சு அவங்கள நிரூபித்தாங்கங்கிறத இந்த 2 விஷயத்தை எடை பார்த்து அவங்க ஓட்டு போடுவாங்க.